எங்க போனாவ? ஏண்டி ரோசா ரோசான்னு கத்துறனு என்னன்னு கேக்குறியா நீ? அரைஞ்சாத்தான் கேப்பையா? வந்துட்டாளுங்க. இங்க பாரு, பொழப்பா அது. என் இடையோட நகை இடம் தான் கூட இருக்கு. போடலனாலும் ஊர்ல ஒருவே மதிக்க மாட்டான். ஏய் ரோசா, என்னடி இது? கேப்ப. சும்மா விளையாட்டெல்லாம் பண்ணப்படாது. என்னன்னு சும்மா சொல்லு. கேப்ப. ஏய், கிண்டலா? இல்ல கிண்டலா கேக்குறேன். ஒழுங்கா சொல்றீ, இல்லன்னா கோவம் வரும். என்னன்னு சொல்லு. கேப்ப. அறிவு கட்டவல நெரிச்சல் ஆரம்பிச்சிட்டு. என்னன்னு சொல்றீ? என்னன்னு சொல்லு. யோ, அறிவு கட்ட நாட்டாம உங்க அப்பா மேல சத்தியமா கேப்ப கேப்ப கேப்ப. நானா கேப்பேன்? நானா கேப்பேன்? நான் கேப்பேன். நான் கேப்பேன். குடும்பத்துல பிறந்த நினைச்சா ஐயா, இந்த நகை மட்டும் 7 லட்சம் ரூபாய் தெரியுமா உனக்கு? இங்க பாரு, வெளிநாட்டுக்காரன் வந்து இது என்ன விலை மதிக்க முடியாம போட்ட கம்ப்யூட்டர் புகஞ்சு போய் சொல்லாம ஊருக்கு ஓடி போயிட்டாண்டி. இது 7 லட்சம் ரூபாய் தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்ட பரம்பரை பண்ற என்ன என்ன சொல்றீங்க? ஏண்டி என்ன என்னன்னு கேக்குறேன். கேப்பன்னு கேவலமா படுத்துறீ. என்ன பார்த்தா கேள பயமா இருக்கா உனக்கு? ஆமாவா? கேப்பேன்னு சொல்லாரு. கேப்பேன்னு சொல்லாத. கேப்பேன்னு சொல்லாத. கிறுக்கு பையன் மகனே, இதுக்கு என்ன சொல்றது? நீ சொன்னது இந்த கேப்பையா? நான் நினைச்சது அந்த கேப்ப. இது கேப்பதானியா? ஐயோ, நான் கேப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத கேட்காம நீ என்ன இப்படி பண்ண சாத்திட்டியா? இத கேட்க இங்க நாதி இல்லையா? அடி ரோசா, ரோசா பண்ணுச்சுக்கடி. நீ கேப்பேன்னு தாண்டி சொன்ன, நான் தாண்டி கேட்கல. இனிமே நீ என்ன சொன்னாலும் கேப்பண்டி. மூக்குக்குள்ள கேட்காம போச்சு கேப்ப. ரோசா, ஐயோ சாமி, இனிமே உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் கேப்ப. ரோசா, மரியாதைக்குரிய மாமனாரே, இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா? 18 பட்டிக்கு நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கிய உனது மைந்தன் இன்று ஒரு சாதாரண கேப்பை விஷயத்தில் நீதி தவறிவிட்டாரே. என் மனம் பொறுக்கவில்லை. பிறந்த இடம் நோக்கி புறப்பட்டு விட்டேன். எனக்கு விடை கொடுங்கள் மாமா. எங்க அப்பா பெரிய பாண்டியம் பண்ணு. இவன் கண்ணகி. இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்றான். வெறும் மீசை வச்சு ஏமாத்திக்கிட்டு நீங்க அப்ப. இத பாருங்க, என் மாமனாரை பத்தி பேசாதீங்க. என்ன பேசக்கூடாது? நீ யாரு? இருந்த 5 ஏக்கர் நிலத்தை விட்டு 6 லட்சம் ரூபாய் சுருட்டு இழுத்தா நீங்க அப்ப. இந்த மாதிரி இதெல்லாம் பேச விரும்பல. நீ கேப்பேன்னு சொல்லாம கீழ் விறகுன்னு சொல்லி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்கு மாதிரி. அடவன் நாக்குல வசம வச்சு தேக்க. அது கீழ் வரகு இல்லையா? கேழ்வரகு. சரி, அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் சொல்றேன் கேளு. கேட்க மாட்டேன், நான் போறேன். இந்த பாரு, அடியே ரோசா, இந்த ஊர்ல குடிகட்டி வாழ்ந்த பரம்பரை நாங்க. என்ன அசிங்கப்படுத்த நான் வெளியே தலைமுந்து நடக்க முடியாது. நன்றாக நான் சொல்வதை உத்து திரும்பி பார். அன்னைக்கு எங்க அப்பா பஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்க போன எனக்கு என்னென்ன வேடிக்கை காட்டின? பான வேடிக்கையை தவிர எல்லா வேடிக்கையும் காட்டினியே. மறந்துட்டியா அம்மா? சொல் ரோசா, சொல். ரெண்டு பேருமே இப்பவோ அப்பவோன்னு இருக்கீங்க. அப்புறம் என்ன உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? நிம்மதியா தூங்க முடியல. ஏன் கிழமை என்ன பண்றாரு? கொரட்ட வர்றாரு. கொரட்ட வர்றாரா? அது இப்பதான் தெரிஞ்சா உனக்கு? அவர் செவிட்டு மிச்சுன்னு வாங்கி கொடுத்தாரு. செவிட்டு மிச்சுதான்? என் பதவியை கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது. ராமா ராமா. ஏத்தா, நீ என்ன பண்ற? கிழமை வாங்கி கொடுத்த செவிட்டு மிஷினை அம்மியில வச்சு நையின்னு அரைச்சிரு. அதுக்கப்புறம் உலகமே அமைதியா இருக்கும். இதுதான் தீர்ப்பு. என்ன கெட்டப்பு, என்ன கம்பீரம். பாராளுமன்றத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய எங்க அப்பனை பஞ்சாயத்துல உட்கார வச்சுட்டீங்களடா. இல்லை நாகராசு, அப்பன் சுருட்டு மகன் பீடியா? எங்க அப்பனுக்கு தெரியாமத்தான் மறைஞ்சு உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கனே. அது என்ன சத்தம் போட்டு சொல்ற? பட வெண்ண ஐயப்பா. நீயா விசில் அடிச்ச? இல்லைங்க. எங்க? தோப்புக்கு. தோப்புக்கா?
நான் வர மாட்டேப்பா, எங்க அப்பா சத்தம் போடுவாரு. ஏன் இப்ப மட்டும் நீ வரல, நீ வீடு குடிக்கிறது உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இப்ப எதுக்கு வர சொல்ற? தோப்புக்கு வா. வர மாட்டேன் போ. அட வா. அன்னைக்கு அத்தனை பேர் மத்தியில தூக்கிட்டு போன என்ன இன்னைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போறீங்க? இது நியாயமா? சொல் ரோசா, சொல். ஒரு சொல் நம்மளை எந்த அளவுக்கு ஆளாக்கிருச்சு பாத்தியா? ரோசா, பஞ்சாயத்துக்கு வாங்க, காட்டுல தீ வச்சுட்டாங்க. எந்த காட்டுலடா? டேய் தம்பி, என்னண்ணே? இனியும் என்னால பொறுக்க முடியாது. அப்பா எழுதின உயில் பிரகாரம் இந்த 17 ஆட்டுல பாதி எனக்கு வந்தாகணும். நீங்க 8 எடுத்துட்டு மிச்சத்தை வெட்டிடுவோம். அண்ணா, ஆட்டை வெட்டாம தானே பிரிக்கணும். அது எப்படா முடியும்? ஏன் முடியாது? போடா. ஏன் முடியாது? ஏன் சண்டை போடுறீங்க? உங்க சண்டை தீரவே தீராதா? இங்க பாருங்கயா, இந்த 17 ஆட்டை பிரிக்கணும்னா அந்த நாட்டாம நாகராஜ் வந்தா தாயா முடியும். நாகராஜ், நாகராஜ், நாகராஜ். வர்றாரு, வர்றாரு, நாட்டாம நாகராஜ் வர்றாரு. பிரச்சனை இருக்கிறவங்க செம்பு வச்சு பஞ்சாயத்தை கூட்டலாம். வணக்கம் நாட்டாம. நாட்டாம. என்னங்கடா போலீஸ் செலக்ஷனுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லைங்க நாட்டாம. இவங்க அண்ணன் தம்பி 3 பேரு. சரி, அவங்க அப்பா ஒரு உயில எழுதி வச்சிருக்காரு. அடமலையில சாக போற ஆட்டை வச்சுட்டு என்னடா உயில? எங்க அப்பா எழுதி வச்ச உயில் பிரகாரம் இருக்கிற 17 ஆட்டுல சரிபாதி எனக்கு. நான் எடுத்துக்கிட்டதுல 3ல 2 பங்கு இவனுக்கு, இவன் எடுத்துக்கிட்டதுல 3ல 1 பங்கு அவனுக்கு. என்னங்கடா இது மானம் கட்ட கணக்கா இருக்கு. 17ல பாதி 8, மிச்சம் 8ல என்னடா ஒரே விடுதலை போட்ட மாதிரி இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. எடுக்கிற ஆட்டை எடுத்துக்கிட்டு மிச்ச ஆட்டை உப்பு கட்ட போட்டு திட்டு போங்கடா. 2 ஆட்டையும் வெட்டக்கூடாது. வெட்டக்கூடாதா? ஆமா. அப்ப ஒண்ணு செய்யு, ஒரு ஆட்டை நான் எடுத்துக்கிறேன். மிச்சம் 16ல 8 உனக்கு, 6 உனக்கு, 2 உனக்கு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, போகடா. ஒரு ஆடு உனக்கு தரமா? ஆமா. எங்க ஆட்டு புழுக்கே கூட தரமான். கருப்படி போடாங்க. அந்த ஆட்டை உள்ள நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு. எதுக்கு நாட்டாம? சொன்னதை செய். போ. என்ன நாட்டாம, 17 ஆடே பிரச்சனையா இருக்குது. மேற்கொண்டு ஒரு ஆட்டை விட்டு பிரச்சனை பெருசாக்குறீங்களே. டேய், அந்த அருவாளை கொஞ்சம் கொடு. இந்த மாதிரி உங்க அப்ப ஆட்டத்தான் வெட்டக்கூடாதுன்னு உயிர் எழுதி வச்சிருக்கான். உங்களை வெட்டக்கூடாதுன்னு எழுதி வைக்கல. ஏதாச்சும் குறுக்க மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க, நடு மண்டையில வச்சு ஒரே வெட்டு. அப்படியே இருக்கணும் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும். விடா. இந்த பாரப்பா, 18 ஆட்டுல சரி பாதி 9 ஆடை நீ எடுத்துக்க. 1 2 3 4. அதுல 2 பங்கு உனக்கு. 6 ஆட்டை நீ எடுத்துக்க. அதுவும் உன்ன 1 பங்கு உனக்கு. 2 ஆட்டை எடுத்துட்டு போய்கிட்டாரு. போ. டேய், உன்கிட்ட வாங்கின ஒரு கை மாத்த ஆடு நீ எடுத்துட்டு போய்கிட்டாரு. நாட்டாமன்னா நாட்டாமதான். 17 ஆட்டுல ஒன்ன சேர்த்து 18 ஆக்கி பிரச்சனைய பட்டுன்னு முடிச்சிட்டீங்களே. அதுக்கு தாண்டா நான் 18 பட்டி பஞ்சாயத்துக்கு நாட்டாம. யோ, பணம் வாங்குறது பெருசு இல்ல. மாசம் மாசம் வட்டியை ஒழுங்கா கொண்டாந்து கட்டிடணும், இல்லாட்டி பொட்டியை கட்டிடுவேன். ட்ரை பண்றேங்க. போயா. அடுத்து உட்காரு, உட்காருங்க. என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இருக்குங்க. வட்டிக்கு பணம் வாங்க வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க. கணக்கு எல்லாம் வெத்து பேப்பர்ல தான் கையெழுத்து வாங்குறேன். 2000 ரூபாய் வாங்கினேன், வட்டியே 3000 ரூபாய் கட்டிட்டேயா. 3000 ரூபாய் மொத்தமா கட்டினேன். 50 ரூபாய் 3 வருஷமா அடைச்சிட்டு இருந்தேன். அசல மொத்தமா கட்டின வட்டி கேக்குற. என்ன மலைச்சாமி, பொண்ணு கல்யாணமா?
ஆமாங்க, என் 16வது பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம். அதுக்காக அவசரமா 5000 ரூபாய் பணம் வேணுமே. கொடுத்துடையா? என்னங்க மோர்? ஐயோ, வெளிநாட்டு நோட்டை வச்சுட்டு நான் எப்படிங்க செலவழிக்கிறது? நம்ம ஊர் காசா கொடுங்க. அட அளவு கட்டவன, இது நம்ம ஊர் காசு தான். பாரு, காந்தியோட போட்டுக்குது. இதுதான் 500 ரூபாய். இதுக்குள்ள 500 ரூபாய் இருக்குது. நீ 500 ரூபாய் பார்த்தா இல்லையா? ஐயோ வேண்டாங்க. ரொம்ப பயப்படுற. 100 ரூபாய் நோட்டு 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. யோ, வட்டி ஒழுங்கா கட்டிடு. சரிங்க. ஏன்பா, நீங்க ஊருக்கு பெரிய மனுஷன், ஏழைங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, வட்டிக்கு தான் கொடுக்கணுமா? நீ ஒண்ணுடா சாத்தி, வட்டி வாங்காம கடன் கொடுக்கன்னு வச்சுக்க, நம்ம ஊருக்கு செல்வந்தம் கூட பிச்சைக்கார மாதிரி கடனை கொண்டு நின்னுக்குவானுங்க. அதிகமா படிச்சாலும் அறிவு கம்மிப்பாங்க. உனக்கு இப்ப இதெல்லாம் புரியாது. பாரு, இதுக்கு ஓட்டிட்டு போய் நம்ம தோட்டம் தோறும் சுத்தி காட்டு போ. சரி, எனக்கு செலவுக்கு பணம். டேய், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வட்டியை பிடிச்சிக்கிட்டுமா? டேய், இந்தாமா, அந்த பாப்பாக்களுக்கு ஆள் தாள் கொடுக்கட்டா? வேணாம், இதுல செலவழிச்சுக்கிட்டோம். வரேன்பா, வாங்கடி. ஏங்க, நம்ம பாப்பா கூட போற பொண்ணுங்க நல்லா படிக்குங்க போல் இருக்க. அதை எப்படிடா சொல்ற? கவுன் போட்டுருக்குதுங்க. ராசாத்தி மாட்டு வண்டியில போலாண்டி, ரொம்ப ஜாலியா இருக்கும். யோ, வண்டி பூட்டியா? எளவு கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. டேய் ஈபி, போட்டு விடுங்கடா கரண்ட. போட்டாங்க. சின்ன சின்ன ஆசை, சைட்டடிக்க ஆசை, குளிக்கும் போது நானும் குமரனாக ஆசை. இவ்வளவு நேரம் தோப்புக்குள்ள சுத்துறோம், வம்பழுக்க ஒரு இடிச்சவன் கூட காணும். அந்த ஆளையும் சின்ன சின்ன ஆசை, நான் குமரனாக ஆசை, தன்ன தானே. எங்க ஊர் நாட்டாமங்க குளிக்கிறார். அப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. இங்க வாயேன். என்னது தண்ணி விடுதுக்கிற சத்தத்தை காணா? ஐயோ, நின்னு போச்சா? ஐயோ, ஆத்தாடி ஆத்தா, சோப்பு வர கண்ணுக்குள்ள போயிருச்சே, கடெல்லாம் எரியுதே. என்ன நாட்டாம குளிச்சிட்டு இருக்கீங்களா? நாட்டாமையா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? ஏமா, ஆம்பளை குளிக்கிற இடத்துல பொம்பளைக்கு என்ன? யாரு நீ? நானு பூதலிங்கம் பொண்ணு ராசாத்தி. ஓ, அவர் மவளா? என்ன நாட்டாம, சௌக்கியமா இருக்கீங்களா? சவிக்கத்தை விசாரிக்கிற இடம் பாரு இது. பார்த்தா தெரியல, ஏத்த எரிச்சல கிளப்புற. என்ன நாட்டாம, கண்ணு ரொம்ப ரொம்ப எரியுதா? நக்கலு. நாங்க வரோம். இந்தா, நீ என்ன கேட்டு கிளம்பிட்ட? வந்த இடத்துல ஏதாச்சும் உதவி பண்ணுங்கம்மா. கரண்ட் நின்னு போச்சு. அந்த தொட்டி எங்கன்னு காட்டினீங்கன்னா அது மேல ஏறி நின்று குதிச்சு குளிப்பேன். குதிச்சு. ஏம்மா, இப்ப கரெக்டா சொல்லு, தொட்டி எங்க இருக்கு? அந்த பக்கம். எங்கிட்ட? அங்கிட்டு. என்னது? முன்னால கிணறு. கிணறா? ஆமா. அடி ஆத்தி, நல்ல வேளை ஒரு உசுரை காப்பாத்துறப்பா, ஒரு உசுரை காப்பாத்துற. அம்மா, அந்த தொட்டி எங்கிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுப்பா. அப்படி பின்னால போங்க. எப்படியா? அங்கிட்டு. அங்கிட்டா? இன்னும் கொஞ்சம். அங்கிட்டா? பயப்படாதீங்க. நான் எதுக்கு பயப்படுறேன்? நான் தான் மலையவே தாண்டவனாச்சே. அப்ப வேகமா போங்க. இந்த போயிட்டேன். ஏன்டா தொட்டி இன்னுமா வரல? வந்துருச்சு, குதிச்சிருங்க. அப்ப நான் குதிச்சிடுறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அடி பாவிங்களா! ஐயோ, போயிட்டீங்களா? என்னங்க? அடி பாவி நீயா? அங்கதாண்டி எலும்பு முறிஞ்சிருக்கு, அதுல போய் அடிச்சு விட்டேடி, கழிச்சல ஓரவ. ஐயோ, ராசா. அம்மா. ராசா நடந்து ஏ ராசா நடுவீதி வந்தாக்கா. நாய் விரட்டும். எதுக்கு அழுகுற பண்ணிக்க? இவ்வளவு அழுகுறிய? வர்றப்ப ஒரு சின்ன சாத்துக்குடி ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தேன் நீ. என்னங்க, வெளியில என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. என்ன? அதை நம்பி என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி அனுப்பிட்டேன். சாக பழக்க கிடைக்கிறேன் சொன்னாங்க. ஐயோ, செத்து போயிட்டீங்கன்னே சொன்னாங்களே. அட பாவிகள், கொல்ல பேர் நான் சாகணுமே அலையறாங்க. அது இருக்கட்டும், எப்படிங்க இப்படி ஆச்சு? அது கிணத்துல புள்ளிட்டு ஏமாந்து கிணத்துல வந்து புண்டாட்டி சொன்னா நம்ம பதவிக்கே ஆச்சுங்க. அது வந்து நம்ம தோட்டத்துல இருக்க கிணறு இருக்குல்ல, அங்க வந்து திருட்டுத்தனமா ஒரு மாடு மேய்ஞ்சுக்கிருந்துச்சு. நான் குடை எடுத்து அப்படியே லைட்டா சுத்துனேன். அது உள்ள கொம்ப கொடுத்து தூக்கி பிடிச்சு பாத்துக்கடி 1.5 கிலோமீட்டர் மேல போயிட்டு கீழே வந்து விழுந்தேன். அதுக்கப்புறம் மாடு யாருதுன்னு விசாரிச்சா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து புடுங்கிட்டு வந்த மாடம்.
நல்ல வேலையா போச்சுங்க. கால்ல குத்துனங்காட்டிக்கு தப்பிச்சீங்க. இதுவே மண்டையில குத்தி இருந்துச்சுன்னா? சரி சரி, டாக்டர் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான். அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடிங்கிருவோம். கால் சரியாக வேண்டாமா? அது வீட்டுல போய் மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியா போயிரும்டி. நீ வந்து விழுந்ததுக்கு எந்த வலி வலிக்குத? நீ விசாரிக்க வர்ற பூரா வந்து விழுந்தானா என் கெது என்ன ஆகுறது? சரி, அந்த காலை ஒல்ல வெளியேடு. சரி. ஒல்ல 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 ஒல்ல. நான் இல்லங்க. ஏண்டி காலத்தானே வெளியே எடுக்க சொன்னேன், சரி. கயற வெளியே எடுக்கிற? வாங்க. அரஞ்ச நாம மொல்லடி மொல்லடி அப்படியே தவி போனா சரியா போயிடும். அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை. ஏங்க உருண்டுகிட்டு கிடக்குறாரு? அபச்சாரம் அபச்சாரம் அப்பெல்லாம் சொல்லப்படாது. அவ அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கார். அம்மாவோட வேண்டுல செய்துட்டு இருக்கார். நானும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் செய்யலாமே. இந்தாங்க பாட்டி, நானும் அங்க பிரதட்சணம் பண்ண போறேன். அம்மா, சாமிக்கு வேணும்னா தாமா பண்ணணும். நான் இப்ப வேண்டிக்கிட்ட பண்ணியே ஆகணும். இப்படிதான் அதை மாத்தவே முடியாது. போய் பண்ணு. இந்த பக்கம் அந்த ஆள் பண்றாரு, நான் அந்த பக்கம் பண்ணுவேன். இந்த பக்கம் வேணாமா? சரி, அந்த பக்கம் போ. என்ன போன போ. நீயா? நீ எங்கிட்ட இருந்து வர்ற? தெரியல, அங்க பிரதட்சணம். அங்க பிரதட்சணமா? அது இந்த பக்கம்ல வரணும், நீ இங்கிட்டு வர்ற? நான் எந்த பக்கம் வேணாலும் வருவேன். உனக்கு என்னையா? நான் இன்னும் பாதி அங்க பிரதட்சணம் பண்ணணும், நீ எழுந்து போ. எந்திரிச்சு போவா? இந்த கோயில முத டிக்கெட் வாங்க நான் தான் முத உருண்டு வந்தேன். நீ அந்த பக்கம் எந்திரிச்சு போ. போக முடியாது. போக முடியாதா? ஏ பூசாரி, யார் கடை கொடுத்த டிக்கெட் இருக்கு? அவரை ஏன் கூப்பிடுற? நீ எழுந்து போ. நான் எந்திரிச்சு போக முடியாமா? நீ வேணா எந்திரிச்சு போ. நானும் போக முடியாது. ஐயோ, 2 பேரும் எந்திரிச்சு போக முடியாது. இப்ப அங்க பிரச்சனை முடிக்கணும், என்ன பண்றது? என்ன ஒரு வழி இருக்கு. என்ன வழி? கண்ணு முடிக்க. அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே. பாரு, என் பேத்திக்கு நட்மான்னு தான் பேர் வைப்பேன். நான் தாய் மாமன் ரம்பான்னு பேர் வச்சாதான் சீனி தண்ணியை ஊத்துவேன். சீனி தண்ணி முக்கியம் இல்ல, எனக்கு நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான். எடுத்துக்கியா? என்ன அது? செம்ப வெளியே வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேற நாய் மாதிரி கத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நாட்டாம நாங்களாம் எதுக்கியா ஊருக்குள்ள? ஓ மருமனுக்கு நீ ரம்பான்னு பேர் வச்சு கூப்பிடு, உன் பேத்திய நீ நக்மான்னு பேர் வச்சு கூப்பிடு. அது எப்படிங்க? நக்மான்னு பேர் வைக்க போறேன்னு அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை என்னங்க நினைக்கும்? எந்த பிள்ளை? அந்த நக்மா பிள்ளை. நக்மா கூட படிச்சதா? ஒரே தட்டு தலை தனியா ஓடி போயிடும். இந்த பார், ரம்பா வேணா நக்மா வேணா, இப்ப நான் சொல்றதா தீர்ப்பு. சரிங்க நேட்டாம, ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வச்சிருங்க. அப்படிவா வலிக்கு. ஆமா, என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர தினம். வெரி குட். இந்திரா காந்தின்னு பேர் வைக்க. நிப்பாட்டு. என்னம்மா நாட்டாம, நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பா? எம்மா, பம்பு வழக்கு எதுவா இருந்தாலும் செம்பு வைக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டான் அந்த நாட்டாம நாகராஜ். தீர்ப்பு இப்ப சொல்லுங்க, செம்பு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியா? சரி இருக்கட்டும். பெரிய எடுத்து பொண்ணு, எடுத்து ஊத்திக்கிட்டாலும் ஒண்ணுதான், இறங்கி முங்கினாலும் ஒண்ணுதான். என்னமா பிரச்சனை? இந்த ஆள் என் மாட்டு வண்டி கொளுத்திட்டாரு. ராசா, நீயா? நீ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சப்பா. நாட்டாம பதட்டப்படாதீங்க. ஏன் சைக்கிள் அந்த பொண்ணு உடச்சு போடுச்சு, அதற்கு அந்த பொண்ணு மறுபடியும் எரிச்சு விட்டேன். கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான்? சைக்கிள் மாட்டு வண்டி ஒண்ணாயிடுமா? சைக்கிள் 1500 rupees, என் மாட்டு வண்டி 10,000 rupees. நிப்பாட்டு. என்னம்மா, எதா இருந்தாலும் தமிழ்ல பேசு, ஹிந்தியில பேசி ஆள் அதிர்ச்சாக்காத. இப்ப என்ன பண்ணு சொல்லு. அவர் சைக்கிளை நான் உடைச்சது உண்மைதான். நான் அவருக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். பதிலுக்கு அவர் எனக்கு ஒரு புது மாட்டு வண்டி வாங்கி தர சொல்லுங்க. இதுவும் சரிதான். இதுக்கு நீ என்னப்பா சொல்ற? நாட்டாம, பொருளுக்கு பொருள் சரியா போச்சு. புதுசா மாட்டு வண்டி வாங்கி தர அளவுக்கு என்னோட காசு கிடையாது. அப்புறம் என்னமா தம்பி சொல்றது சரிதான். இதுக்கு மேல நாட்டாம நான் என்ன பண்ண முடியும்? நாட்டாம, நல்லா யோசிச்சு திருப்பி சொல்லுங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, கிணறு. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? அந்த ஆள் கிட்ட பணம் இல்லன்னா 3 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலையை செய்ய சொல்லுங்க. இதுவும் சரிதான். நீ கரெக்டா பேசுறியம்மா. என்ன மாதிரி செலவு இல்லாத பிரச்சனை. நாளைல இருந்து 3 நாள் தம்பி உன் வீட்டுல வேலை செஞ்சு கடனை கழிக்குது. இதான் தீர்ப்பு. நாட்டாம சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. நாட்டாம, நாளைக்கே இந்த ஆள வேலைக்கு வர சொல்லுங்க. ஆகட்டுமா? அப்புறம் செம்ப வழக்கம் போல வீட்டு வாசல் முன்னால வச்சிருமா. என்ன நாட்டாம நீங்க? என்ன ஒரு பொண்ணு வீட்டுல 3 நாள் வேலை சரி ஈஸியா தீர்ப்பு சொல்லிட்டீங்க? நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமையா தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு ஓவரா துள்ளுது. அந்த துள்ளலை கொஞ்சம் அடக்கணும். அதுக்கு நீதான் சரியான ஆளு. இப்படி காடு கரை கனவெல்லாம் சுத்தி தெரியறதுக்கு 3 நாள் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அடங்கும். அடக்கணும். அடக்குவ.
கரெக்டா சொன்னீங்க. இந்த மாடெல்லாம் உங்களோட மாடா ஊரோட மாடா? இல்ல நிறைய கட்டி கிடைக்க அதுக்காக கேட்டேன். இது பாரு, இன்னைக்கு நீ இங்கதான் வேலை செய்ய போற. அது என்ன மாட்டு தொழுத்துல வேலை செய்யறதா அவளை மட்டமா பேசிட்டீங்க? சொல்றத கேட்டுக்குங்க. உலகமே வணங்குற இயேசுநாதர குழந்தையா இதே மாட்டு தொழுவத்தை அவதரிச்சிருக்காரு. அந்த மாட்டு தொழுவத்துல இந்த குழந்தை முத வேலை செய்ய நினைச்சு பெருமைப்படுறேன். போதையா, ரொம்ப பேசாத. இதெல்லாம் கிளீன் பண்ணிங்க போடு. இதெல்லாம் அள்ளி கிளீன் பண்ணி போட அவ்வளவுதானே. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ எப்படி வேலை செய்யறங்கறத நான் பார்த்துட்டு தான் போவேன். சரி பாருங்க. எதுக்கு அங்க தள்ளி நில்லுங்க. மாடு வர வரைக்கும் சாணி வர தெரிக்கும். தள்ளி நில்லுங்கம்மா. ஐயோ, என் Dress எல்லாம். அதுக்கு தான் சொன்னேன், அந்த பக்கம் போகணும். போங்க. மொறையடியா துவைச்சு கொடுத்துரு. துவைச்சு போடுறதா? இந்த பாரு, நாட்டாம பண்ண கட்ட பஞ்சாயத்து கட்டுப்பட்டு தான் இங்க வேலை செய்ய வந்திருக்கிற தவிர கட்டின புருஷன் மாதிரி வேலை செய்யறதுக்கு இல்ல, தெரிஞ்சுக்க. துவைச்சுதான் ஆகணும். துவைச்சுதான் ஆகணுமா? எனக்கு வீசிடி. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல. ஏமாமா, என்ன? ராசாவையும் ராசாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரத விட்டுட்டு ஊரு ரெண்டு பட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் எண்ணத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர். இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும். ஊரு ரெண்டு படம்னு சொன்னவன நிக்க வச்சு சுருட்ட பத்த வச்சு நடு நாத்திலே சுட்டு இருப்பாரு. கிழிச்சா சுருட்ட கையில பிடிக்க சத்து இல்லாத காவாளி பையில சோறு வர இடத்துல பேசிக்கிட்டு இருக்கடி. அடி கூறுகிட்ட குப்பாயும் அவளே. சில விஷயத்தை விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்தை விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் பிடிப்பேன், பிடிக்கணும். நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். அடியப்பா, என்ன விட்டு விட்டாயா? கொஞ்சம் சொல்லு. அம்மா தாயே கருமாரி உருமாரி. என்னது, நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு. யாருதான் இருக்கான்? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. பயப்படாம வாங்க. ஏதோ நடந்து போச்சு. அடி சண்டாடி, எப்படி இருக்கு? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்க. அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டே வந்தா. புருஷன் இல்லாத நேரம். ஐயா, நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா யாரு வீட்டுக்குள்ள வந்து யாரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படிம்ப டேய், 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜுக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? என்னைய பத்தி என்னடா அடிச்சுக்கிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன போய் தப்பா எடுத்துட்டீங்களே. ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தான் பொழுது போகலையே, நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவரே சொல்லிட்டாரு, நானே படம் எடுக்கலாமா? என்னடி என்ன கேளப்பை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறுகட்ட குப்பை, நான் அந்த படத்தை சொல்லல, சினிமா படத்தை சொன்னேன். சினிமா படமா? ஏண்டா, கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம்னு சொல்லி என் பொண்டாட்டி புத்திய கருத்து வச்சிருக்கியா நீ? உன்னைய வேட்டி இறக்குங்க, கண்ணு கூசுது. நான் வேட்டி இறக்குவேன், ஏத்துவேன், அவுத்துக்குள்ள போடுவேன். அத பத்தி நீ பேசாத. நல்லா கேட்டுக்க. நீமே நீ கதை சொல்றா இருந்தா என்கிட்ட சொல்றா. நல்லா இருந்தா 4 பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய், ராசா சின்னதுங்கிறனால உன்னை லேசா விடுறேன், விரசா ஓடி போயிரு. போ நாட்டாம. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல. வர்றேங்க. ரெண்டு வர்றேங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன அமைப்புனால போய்கிட்டு இருக்க? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம் எடுத்துறேன். உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும். எனக்கு என்னடி குறைச்ச? என்ன வச்சு சொத்தை வைக்கிறேன்? நான் ஹீரோ, நீ ஹீரோனி. நம்ம பாப்பா பிச்சி பூ பச்சை கிள்ளி பச்சை மல்ல பக்கத்துல கூட்டிக்கிட்டு ஓடுறான். நாட்டாம கூட்டிக்கிட்டு ஓடுறான். கூட்டிட்டு ஓடுனா என்னடா மூதேவி? எங்கிட்டு போனாலும் பஞ்சாயத்துக்கு தானே வந்தாங்கண்ணா.
என்ன நாட்டாம யாரு யார கூட்டிட்டு ஓடுறா தெரியுமா? யார கூட்டி போறா? இந்த கதை எழுதுறேன்னு ஒருத்தன் தெரியுமானே, அவன் உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு இப்படி ஓடுறான். வெரி குட். என்ன சொல்றீங்க? இது ஏன் பொண்டாட்டியவா? ஆமா. எங்கிட்டு? இந்த பக்கம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 5 கிலோமீட்டர் போயிருப்பா. அட சண்டாளையா? பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்க. ஓடிட்டானா? அடி பாவி சண்டாளி, துரோகி, பரோபகாரி, கட்டின புருஷை அசந்த நேரம் பார்த்து கதை சொல்ற எவனோ ஒருத்தன் கூட ஓடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு தமிழ் பெண்ணா? யோ, நீ ஒரு தமிழ் மகனாயா? உன்னை கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து நான் என்னையா சுகத்தை கண்டேன்? ஆனா உன ஒரு கட்ட பஞ்சாயத்து, பாலா பண உன்னோட கட்ட வண்டி, கட்டின பொண்டாட்டிக்கு நீ என்னையா செஞ்சிருக்க? இப்போ என்ன பிரபலப்படுத்துறதுக்குன்னு எனக்காகவே ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் சென்னப்பட்டினம் போய் சினிமா படம் எடுத்து டாடா சீராவுல வந்து உனக்கு நாங்க டாடா காட்டுவோம். நீங்க அசஞ்ச வெட்டி விடுவேன். நீ என்னையா என்ன வெட்டுறது? நானே உன்னை வெட்டிக்கிறேன். அடியே வாங்க. நாட்டாமையை மீறிய நாங்கள் இன்னொரு புதிய வார்ப்புகள். அடி பாவி, இங்கதான் படுத்திருக்கா, ஓடல. மாமா மாமா ஏமா? மாமா 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 அம்மா அம்மாடி. ஐயோ ஐயோ, தூக்கத்துல கூட மாமா மாமான்னு புலம்புறாளே. இப்படிப்பட்ட பத்திரமாத்து தங்கத்தை அந்த பரதேசி போய் கூட்டிட்டு ஓடுற மாதிரில கனவு கண்டுபிட்டு என் பொண்டாட்டி ஓட சொன்னாலும் ஓட மாட்டாளே, ஓட மாட்டாளே, ஓட மாட்டாளே. என்ன மாமா இது? நடுராத்திரி எந்திரிச்சு நெஞ்சிலே அடிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு மகா மட்டமான கனவு ஒண்ணு கண்டுபிட்டேன். என்ன கனவு? உன்னை பத்திதான். இனிமேலு உன்னைய கவனிச்சதுக்கு பின்னாலதான் மத்த வளையலாம். இன்னையில இருந்து எண்ணி 10 மாசத்துல இந்த வீட்டுல ஒரு அழுகை சத்தம் கேட்கும். அட பாவி, நல்ல காரியம் பேசி சமாதானமாகற நேரத்துல இப்படி நாரத்தனமா பேசுறியா? உன் நாக்க புட்டிங்க அடுப்புல போடா. அட கிறுக்கு போய பொண்டாட்டி, நான் அதே சொன்னானே, இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் சொல்ல வந்தேன். இன்னையில இருந்து உங்க பார்வை முழுசு என் மேலதான் இருக்கணும். பார்வை படுறது என்ன? கண்ணு மணி 2 புடிஞ்சு உன் கையில கொடுத்து போயிருந்தேன். இப்படியே பேசாம இருந்தா ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்லப்பா. ஊரே 2 பட்டு கிடக்குது. இப்ப எதுக்குப்பா பூத்திரோட நடத்துறதுக்கு ஆசைப்படுறீங்க? அதுக்காண்டி ஒருத்த நடத்துற திருவிழா நடத்தாம இருக்க முடியுமா? தெய்வ குத்தமாயிராதா? உன் பொண்ணு நாள் ஊர் 2 பட்டு போச்சு. இப்ப ஒன்னே வேணாம்னு ராசா வீட்டுக்கு போயிருச்சு. இப்ப மறுபடியும் ஏன் பிரச்சனை பண்றா? இங்க பாரு, என் வீட்டு நாயத்தை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கு யோகியது இல்ல. வீட்டு நாயத்தை ஒண்ணு இங்க நான் ஒண்ணும் பேச வரல. இந்த ஊர் ஒத்துமையா இருக்கணும், இந்த வருஷம் கோயில் திருவிழாவை நடத்தணும். அதுக்கு முடியுமா முடியாதுங்கிறது இப்ப சொல்லு. முடியாதுன்னு தான் வச்சுக்குவேன். இந்த பாருப்பா, அந்த வச்சுக்க நொச்சுக்கங்கிறலாம் வேணாமியா. உண்டா இல்லையா அதை சொல்லு. இல்லையப்பா. இல்லையா? ஏய் இந்த பாரு, அப்ப மரியாதையா தர்மசத்தா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பைசா பாக்கி இல்லாம பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இடத்த காலி பண்ணு. நீ வந்தாலும் வராட்டாலும் இந்த வருஷம் திருவிழா நடக்கணும், நடக்கும். இது எங்க ஆத்தா படாத மேல சத்தியம். என்னங்க வரமாட்டேன் நான் கேட்கறல, கூட்டி வந்து அட்டியப்படுத்தினாங்க. உன்னை நான் வச்சுக்கிறேன். நானு பாப்போம்டா, பாப்போம் பாப்போம்.